ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் இன்றைக்கி மார்னிங் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருந்த மருத்துவமனை, அதுக்கட்டும் இல்லாமல் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ், அவர் என்னென்னலாம் அவஸ்தைப்பட்டிருக்காரு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து வலியை அதிகமாக தரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய விதியான நோய்கள்லாம் இருக்கவே அவர் வந்து சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கான்னு சொல்லி பல நாடுகளில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தார். ஒரு நாட்டிலையுமே ஒவ்வொரு மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இறுதியாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு உயிர்காக்கும் சிகிச்சைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நோய்கள் இருக்கவே ஒரு நோய்க்கும் ஒரு ரீதியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே வந்து வலிகள் ரொம்பவே கடுமையாகவும் ரொம்ப கொடுமையாகவும் இருக்கக்கூடிய வலிகளை தரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கிட்டத்தட்ட வலி தாங்க முடியாமல் நிறைய விஷயத்தில் வந்து பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து இல்லை, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்பவே வலி அதிகமாக தரக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே சாதாரண ஒரு மனுஷனால் தாங்கக்கூடிய வலிகளை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அந்த வலிகள்லாம் வந்து அவர் வந்து தாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் மனசில் அவ்வளோ வந்து சக்தியும் அவ்வளோ வலுமையும் வச்சுருந்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம எழுந்து வந்து மக்களுக்கு மறுபடியும் வந்து சேவைகள்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருக்கிற மனிதனால் மட்டும்தான் அவ்வளோ ஒரு வலிகளை தாங்க முடியும் அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக டைமாக தான் வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் அவருக்கு வென்டிலேட்டர், அதாவது உயிர்காக்கும் சிகிச்சைகள் அப்படின்றது வலிக்கப்பட்டுருச்சு. இவ்வளோ நாளாக வந்து அவர் வந்து ஒரு சில நோய்களை க்யூர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கடைசி டைமில் தான் வந்து அவர் உயிர் பொழைச்சா போதும் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அவருக்கு சர்க்கரை நோய்கள் வேறு இருக்கவே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மூச்சு விடுறதுல ரொம்பவே சிரமமாக ஆரம்பிச்சிருச்சு. இறுதியாக அவரோட கால் விரல்கள்லாம் வந்து நாங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டார். தன்னோட கால் விரல்கள்லாம் வந்து அகற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் குழந்தை போல் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க இது, கால்லாம் வந்து அகற்றுறீங்க அப்படின்னு சொல்லி. இதனால் வந்து அவங்களோட வைஃப் தான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணி, இல்லை இதெல்லாம் வந்து பண்ணாதான் நீங்கள் வந்து மறுபடியும் உயிர் பிழைச்சி மறுபடியும் மக்களுக்கு சேவை தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வாக்கியத்தை நம்பி தான் அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து கட்டுப்படுத்தி சரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தார். கடைசியாக எங்களால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் கொடுத்த எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அவர் வந்து ஒத்துக்காமல் ஆயிடுச்சு. அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் கூட நேற்று நுரையீரல் தொற்றும் கொரோனாவும் ஒன்றா சேர்ந்து வந்துடவே அவரை எதில் வந்து காப்பாற்றுறது, எந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனே தெரியாமல் எல்லாமே அவரை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ஆல்ரெடி நிமோனியா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உடல் தொற்றும் இருக்குது. இப்போ வந்து கொரோனாவும் வந்துடவே அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதில் தான் அவர் உயிர் பிரிந்துருச்சு. ஸோ நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் சுற்றி வந்து போலீஸ் படையினர் வரும்போதே தெரிஞ்சிருச்சு வந்து மக்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னு. அதிலேயே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.